வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் சாசன்கிர் வனப்பகுதியில் சிங்கங்களை பார்வையிட்டார். முன்னதாக சோம்நாத் மகாதேவர் கோவிலில் அவர் ஜலாபிஷேகம் மற்றும் மகா பூஜை செய்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் பிரதமரின் தன தானிய யோஜனா திட்டத்தையும் பயறு வகை சுயசார்பு இயக்கத்தையும் தொடக்கி வைக்கிறார். பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. மத்திய அரசில் பணிபுரியும் குரூப் சி மற்றும் அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி ஊழியர்களைப் போல புதுச்சேரி அரசில் பணிபுரியும் குரூப் சி மற்றும் அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி ஊழியர்களுக்கும் 30 நாள் சம்பளம் தீபாவளி போனஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆழமற்ற நகர்ப்புற நீர்நிலைகளை மேம்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் 2ஆம் கட்ட சாம் திட்டத்திற்கு புதுச்சேரி நகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென அமைச்சகம் 50 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க இருப்பதாக உழவர்கரை நகராட்சியின் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் கிராம உதவியாளர் மற்றும் எம்டிஎஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 81 மையங்களில் வரும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி விவேக பாரதி அறக்கட்டளை சார்பில் சங்க இலக்கியங்களில் அறம் என்ற தொடர் நிகழ்வின் ஒரு பகுதியாக பாகூர் பேராசிரியர் அன்னுசாமி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமய தமிழறிஞர் திரு ப. சிவமாதவன் திரிகடுகம் கூறும் அறம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். உலக கோப்பைக்கான ஐசிசி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 228 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் பங்களாதேஷ் அணி சற்று முன்வரை 27.2 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.